ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி தான். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் அ ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நான் இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ரெஞ்ச் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண பால், தேங்காய் பால் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராகவே இருக்கும். நம்பி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் 1/2 கப், சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ப்ரெட், இதுக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரெட் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ப்ரெட் இருக்கோ, உங்களுக்கு என்ன ப்ரெட் உங்கள் இடத்துல கிடைக்குதோ அந்த ப்ரெட்டே எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் பால், 1/2 கப் தேங்காய் பால், சுகர், வெனிலா எசன்ஸ். இது கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டும், நீங்கள் ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ப்ரெட்டை எடுத்து இந்த தேங்காய் பால் கலவையில் முக்கி எடுத்து இந்த பட்டரில் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொரு ப்ரெட்டாக இப்படி தேங்காய் பால் கலவையில் முக்கி இந்த பட்டரில் போட்டுக்கிறேன். பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக ஆட் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா உள்ளே இறங்கும் அந்த தேங்காய் பால், அந்த ப்ரெட்டுக்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்களேன், கோல்டன் ப்ரௌனில் செம்மையாக இருக்குது. இதோடு நீங்கள் முட்டையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை சேர்த்து செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆத்தென்டிக்கான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் அவங்க முட்டை, பால் அதெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு. நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நீங்கள் மேலால் ஹனியெல்லாம் ஊற்றி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. யம்மி யம்மி யம்மி.